ஹே மக்களே 2025ல பாத்தீங்க அப்படின்னா ஜாபோட காம்படிஷன் பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஆனா அதே சேலரியோட குரோத்னு பார்த்தோம் அப்படின்னா நத்த வேகத்துல போயிட்டு இருக்கு. என்னதான் ரீசன் ஏன் இப்படி போயிட்டு இருக்கு? நீங்க இப்ப 2025ல இருந்து இனி வரப்போற எல்லா வருஷமும் ஒரு ஹை இன்கம் வந்து நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, நான் அதுக்கான ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ அதுக்கான வீடியோவா தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமே இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு எவ்வளவோ சம்பாதிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க அதிகமா ஏர்ன் பண்ணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதுக்கு நான் நல்ல ஒரு ஸ்கில் கத்துக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் ஜெனரேட் பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்கில்ல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இது மூலமா ஒரு ஹை இன்கம் சோர்ஸ் வந்து உங்களால உருவாக்க முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமே இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பினான்ஸ் ரிலேட்டட் வீடியோ, அது மட்டும் இல்லாம பர்சனல் பினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டிப், அதுக்கப்புறம் ஸ்டாக் ஷேர்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கூட கிரேட்டா விலைக்கான ஆள் கொடுத்து வச்சுட்டு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஏஐ கத்துக்கிறது. ஏஐ கத்துக்கிறதுனா எப்படி ப்ரோ அப்படின்னா 2025ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் லைக் ChatGPT, Notion AI, Midjourney, அதுக்கப்புறம் ரன்வே எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கண்டென்ட், அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இந்த ஏஐ எல்லாம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க போயிட்டு இந்த ஏஐ எல்லாம் நல்லா லேர்ன் பண்ணி நீங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டேட்டா ஹேண்ட்லிங்லாம் ஃப்ரீலான்ஸ்ல சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 lakhல இருந்து 2 lakh வந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியும் மந்த்லி. சாலிடா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். நீங்க இந்த ஏஐ எல்லாம் நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபைபர் இருக்கு, அப்வொர்க்லாம் இருக்கு. இதுல எல்லாம் போயிட்டு நீங்க வந்து உங்களோட ஏஐ நல்லா லேர்ன் பண்ணிட்டு இது மூலமா கண்டென்ட் கிரியேட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாத்தையுமே பண்ணி நீங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஏஐ ஸ்பெஷலிஸ்டுக்கு $20 இருந்து $50 வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு சேல் பண்றாங்க. அப்போருக்கு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபைபர்ல. எப்படி சொல்றேன் அப்படின்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா வந்து ஏஐ தான் பாஸா இருக்க போகுது. நம்ம மினிமம் ஒர்க் தான் கொடுக்க போறோம். ஹியூமன் அப்படிங்கிறவங்க மினிமம் ஒர்க் தான் கொடுக்க போறோம். ஏஐ தான் ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ண போகுது. அதனால ஆட்டோமேட்டா இருக்க ஏஐ நம்ம கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணி நம்ம ஓன் ஐடியாஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டரா மேக் பண்ண முடியும். இந்த ஸ்கில்லாம் நீங்க டெவலப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா 1 lakhல இருந்து 2 lakh வந்து பெறானா உங்களால ஏர்ன் பண்ண முடியும், சாலிடா ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 2 ஸ்கில் பார்த்தா அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா இப்ப எல்லா பேருமே பாத்தீங்கன்னா வந்து ஆன்லைனுக்கு மாட்டாங்க. உங்க எல்லா விதையுமே தெரியும். இப்ப ஃபுல்லி பாத்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் தான். ஓகேவா? உங்களால பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா ஆர்ட்ஸ், SEO, அதுக்கப்புறம் கண்டென்ட் மார்க்கெட்டிங்லாம் நல்லா பண்ண முடியும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் ஒரு ஃபியூச்சர் CEO மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து இதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர் இருக்கு. ஏன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவ்வளவு இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டர்லாம் பாத்தீங்கன்னா வந்து பெர் மந்த் பாத்தீங்கன்னா 70K ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்னா கூகுள் மெட்டா ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஜீரோ காஸ்ட்லி ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. லேர்ன் பண்றது மூலமா நீங்க ரியல் ஆடியன்ஸை நீங்க வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸை நீங்க ரீச் பண்றது மூலமாவே இதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். உங்களால நல்லா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நல்லா கத்துக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்கம் தர போறது. லேக்ல ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 3 ஸ்கில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் ஒரு கான்செப்ட் தான். இப்போ பினான்சியல கத்துக்கிறது. இப்ப நீங்க மந்த்லி வந்து ஏர்ன் பண்றது மேட்டர் இல்ல. மணியை ஏர்ன் பண்றதை நீங்க ரிட்டர்ன் பண்றது தான் இங்க கஷ்டமே. ஏர்ன் பண்ணிட்டு அதை ரிட்டர்ன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட், SIP, ஸ்டாக்ஸ், அது மட்டும் இல்லாம மோர் தென் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான நாலேஜை நீங்க வளர்த்துக்கிறீங்க. இதெல்லாம் நாலேஜ் நீங்க வளர்த்துக்கிறதுனால பாத்தீங்கன்னா வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட பைசாவை க்ரோ பண்ண முடியும். இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். உங்களோட ஹை இன்கம் வந்து நீங்க கொண்டு வர இது ஒரு நல்ல சோர்ஸா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா SIP வந்து 10,000 மாசம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவே நீங்க 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிடும். சிம்பிள் மேக்ஸ் தான். ஓகே. இது மாதிரி நீங்க வந்து பினான்சியல் லிட்ரஸி எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து ஒரு ஹை இன்கம் சோர்ஸ் வந்து உருவாக்க முடியும். இது ஒரு பெஸ்ட் ஸ்கில் தான். பினான்சியலா நல்லா கத்துக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நல்லா லேர்ன் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோ வரும். மோர் தென் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஒரு பெஸ்ட் வே தான். 4th ஸ்கில்னு பாத்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங் தான். வீடியோ எடிட்டிங் வந்து எவ்வளவு தூரம் ட்ரெண்டா இருக்குன்னு உங்க எல்லா விதத்துக்குமே தெரியும். எனக்கு கூட வீடியோ எடிட்டர் தேவை. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து வீடியோ எடிட்டிங் ஸ்கில் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் வாண்டட்ல இருக்க ஒரு விஷயம். ஓகே. எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப நீங்க வந்து CapCut, Canva, Premiere Pro, சம்திங் நிறைய சாஃப்ட்வேர் வந்து DaVinci, இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் வந்து எடிட்டிங் நல்லா பழகிட்டீங்க. உங்களால ஒரு வீடியோ கொடுத்தா ஒரு பக்கமான அவுட்புட் உங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களால ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி நீங்க வந்து 50Kல இருந்து 1 lakhல இருந்து மோர் தென் அதுக்கு மேலே ஏர்ன் பண்ற சான்சஸ் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்குன்னு பார்த்தா இப்போ ஒரு யூடியூப்ல வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க. ஓகேவா? நீங்க வந்து
எப்படி பண்ணுவீங்க? இப்போ ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து ஒரு 1000 ரூபி இப்போ ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபி பே பண்றீங்க. இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து உங்ககிட்ட கேட்கறாங்க. ஸோ ஒரு வீடியோ எடிட் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா ஒரு வீடியோக்கு வந்து சார்ஜ் பண்றீங்க. ஓகேவா? ஸோ அப்ப நீங்க ஒரு 30 வீடியோ மாசம் நீங்க எடிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 30,000 ரூபா சாலிடா வருது. ஸோ இன்னும் நீங்க வந்து நல்ல எடிட்டிங், ஸோ மோஷன் கிராபிக்ஸ்லாம் ஆட் பண்றீங்க, இன்னும் நிறைய ஸ்கில் எல்லாம் அந்த வீடியோல இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா ஸோ இன்னும் ஒரு சில அமௌண்ட்லாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். ஸோ நிறைய இப்பெல்லாம் அட்வான்ஸ்டு எடிட்லாம் எவ்வளோனா வாங்குறாங்கன்னா ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து 4K கூட வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டரோட ஸ்கில் எல்லாம் ஏத்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட வீடியோ எடிட்டிங் ஸ்கில் நல்லா வளர்த்துக்கிட்டு ஸோ நீங்க வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஸோ உங்களால கண்டிப்பா 1 lakh எபோ வந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ இந்த ஸ்கில்லையும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கத்துக்காங்க. ஸோ வீடியோ எடிட்டிங் ஸ்கில் வந்து பெஸ்ட் ஸ்கில். 5th ஸ்கில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ காப்பி ரைட்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஸோ இப்போ மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேர்ட்ஸ் சேல் பண்ணும், அதாவது ஸ்டோரி டெல்லிங், காப்பி ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிராண்டை வந்து பில்ட் பண்ற ஸ்கில். இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பேஜை கிரியேட் பண்றீங்க. ஸோ அந்த பேஜை கிரியேட் பண்ணி சேல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 10,000 பிளஸ் வந்து உங்களால சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு போஸ்டர் வந்து நீங்க டிசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த போஸ்டர்ல வந்து நல்ல கேட்சியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆட் பண்றது மூலமா பாத்தீங்கன்னா வந்து நிறைய இன்கம் வந்து நீங்க பில்ட் பண்ண முடியும். ஸோ அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த வேர்டை வந்து நீங்க சேல் பண்ணி எக்கச்சக்கமா ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கில் மூலமா உங்களுக்கு தெரியும். இந்த 2 ஸ்கில்லை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களால பாத்தீங்கன்னா வந்து மோர் தென் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவ்வளவு ஸ்கில் இருக்குல்ல ப்ரோ, இந்த இவ்வளவு ஸ்கில்லை வந்து நான் எப்படி லேர்ன் பண்ணி ஸோ என்னோட கரியரை நான் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸோ ரொம்பலாம் டைம் எடுத்துக்கணும். நீங்க ஒரு 30 நிமிஷம் மட்டும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸா கன்சிடென்டா ஒரு 30 நாளைக்கு இதை நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களால கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்கில்லை நல்லா கத்துக்க முடியும். ஸோ அந்த 5 ஸ்கில்லையும் கூட உங்களால கத்துக்க முடியும். ஸோ கத்துக்கிட்டு நீங்க வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஸோ உங்களால வந்து மந்த்லி 1 lakh எபோ வந்து ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும் ப்ரோ. இதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய வெப்சைட் இருக்கு, ஓகே, லிங்க்டின் இருக்கு, ஸோ அப்வொர்க், ஃபைபர், இன்ஸ்டால கூட டைரக்டா நீங்க வீடியோ போட்டு டிஎம் வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் பண்றது மூலமா உங்களால சாலிடா வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மணி ஏர்ன் பண்றதுல எந்த ஒரு மாற்றமே நடக்காது, ஓகேவா? ஸோ உங்ககிட்ட ஒரு டிகிரி இல்லை, நான் படிக்கல அப்படி இப்படிங்கிறதுலாம் மேட்டர் இல்லை. ஏதோ ஒரு ஸ்கில்லை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அது போது உங்களோட கரியரை வந்து ரன் பண்ண, ஸோ உங்களோட வாழ்க்கையை நடத்த, உங்களோட இன்கம் சோர்ஸை அதிகப்படுத்த அப்படிங்கிற எல்லா மேட்டரையுமே அதுவே பார்த்துக்கும். ஸோ நீங்க பிகினரா இருந்து ஒரு 30K இருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒரு மீடியேட்டரா போகல இன்னும் கொஞ்சம், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டா போகும்போது எக்ஸ்ட்ராவே பே பண்ணலாம். 5 lakh கூட பெர் மந்த் ஏர்ன் பண்றவங்க இருக்காங்க, ஓகேவா? ஸோ அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா வந்து உங்களால வந்து இந்த ஸ்கில் எல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த 5 ஸ்கில்லையும் முடிஞ்ச வரைக்கும் கத்துக்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஸ்கில் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இப்படி எல்லாம் ஸ்கில் இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னும் மோர் தென் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து மோர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோ, ஸோ மோர் ஃபினான்ஸ் வீடியோ, அதுக்கப்புறம் பர்சனல் ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் டிப், அது மட்டும் இல்லாம ஷேர்ஸோட டீடைல் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல கன்வியூஸா வரும். ஸோ மோர் ஃபினான்ஸ் வீடியோ பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட கரெக்டாக பிள்ளைக்கான ஆள் கொடுத்து வச்சுட்டு ஸோ வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.